குழந்தைங்க விளையாடக்கூடிய பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த பபிள்ஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியலு 900 ml தண்ணி எடுத்திருக்கோம். 100 ml டிபிஎல் சில்லரி, ஆசிட் சில்லரின்னு சொல்லுவாங்க. இதை டிபிஎல் சில்லரின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 ml இது நம்ம எடுத்திருக்கோம். 100 ml வந்து நம்ம 900 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். ரெடி பண்ணினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இது நம்ம பபிள்ஸ் தகுந்த மாதிரி, பபிள்ஸ் பேக்கிங்லாம் வருது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதத்தில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சபீனா கெமிக்கல் ஏஜென்சியில் தான் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் குறைந்த முதலீட்டில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள். அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த பதிவு நம்ம இந்த ஒரு சீரியலாக போட்டுகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்களோடது வந்து சோப் தூள் தயாரிக்கிறது, சபீனா பாத்திரம் தயாரிக்கிறது, விம் மாதிரியான ஜெல் தயாரிக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதை பார்க்க விரும்புகிறவங்க வந்து புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். புதுசாக அதே மாதிரி வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக இது போல் பதிவுகள் பல பதிவுகள் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். வியாபார நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக நம்ம சேனலில் இந்த பதிவுலாம் தொடர்ச்சியாக நம்ம போடணும்னா, ஒரு சின்ன முதலீட்டில் நம்ம வந்து தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் நம்ம போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. வாங்கினா அது வந்து நம்ம செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த தொழிலில் மெயினாக எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிறது ஈஸி, அதை வந்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதை பார்த்து செயல்படுங்க. ஏன்னா வந்து வாங்கிட்டு நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 140 வகையான பொருளுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட கிடைக்கிது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் தயாரிக்கிறது எப்படி, சாம்பிராணி தயாரிக்கிறது எப்படி, ஒரு சோப்பு எப்படி ஹோம்மேடாக நம்ம தயாரிக்கிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. நம்ம சுயதொழிலில் வந்து வீட்டிலேருந்தே தயாரிக்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு மேலும் ஆதரவு தாங்க. இந்த ஆதரவு வந்து மறுபடியும் வந்து நிறையா நீங்கள் தந்தீங்கன்னா தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வேறு ஏதாவது தொழில் பற்றி எதை வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். இவங்களோட பதிவு வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு இருக்கிறோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. புதுசாக யார் வந்தீங்கனாலும் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன முதலீட்டில் வந்து பபிள்ஸ் தயாரிக்கிறது செஞ்சு காமிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் நம்ம A to Z எல்லாமே வந்து பபுள்ஸ் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த பபுள்ஸ் வந்து இந்த டப்பாலாம் வந்து வெளியிலேருந்து நம்ம வாங்கி கூட இந்த லிக்விடு நம்ம தயாரித்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கடைங்கள்லையோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேயோ ஒரு மளிகை கடையிலையோ நம்ம தாராளமாக சப்ளை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா ஒரு 10,000 முதலீடு அதிகமானது. இந்த பபுள்ஸ் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா இருந்தாவே போதும், தயாரிச்சிடலாம். அதேமாரி அந்த டப்பா வந்து எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வந்து பபுள்ஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து விலாவரியாக சொல்லியிருக்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் அதேமாதிரி இவங்ககிட்ட சபீனா கெமிக்கல் ஏஜென்சியில் இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பபுள்ஸ் எப்படி தயாரிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடக்கூடிய பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த பபிள்ஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியலு 900 ml தண்ணி எடுத்திருக்கோம். 100 ml
டிபிஎல் சில்லரி, ஆசிட் சில்லரின்னு சொல்லுவாங்க. இதை டிபிஎல் சில்லரின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 ml இது நம்ம எடுத்துருக்கோம். 100 ml வந்து நம்ம 900 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். இது வாய்க்குள்ளே போனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை பசங்க குழந்தைங்க வாய்க்குள்ளார அதாவது போனாலும் எதுவும் ஆகக்கூடாது, கண்ணில் பட்டாலும் எரிச்சல் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இது நம்ம ஆட் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும். எல்லா பபிள்ஸுமே அப்படி தான். எந்த பபிள்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்ணில் பட்டாக்க லைட்டாக எரிச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த அளவு வந்து கம்மியாக தான் போட்டு நம்ம செய்யும்போதே இது மாதிரி நம்ம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் மெயினான வேலையே. இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்ட இதுவும் ஒரே மிங்கிள் ஆகணும். இது மாதிரி மிங்கிள் ஆகி இந்த பதத்தில் இருக்கணும். இது மாதிரியான பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வச்சுருக்க யூரியா வந்து 150 கிராம் நம்ம யூரியா எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண திக்காகும். இது லிட்டர் தண்ணி கொடுங்க. இது மாதிரி நம்ம இதை வந்து மெதுவாக கலந்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி ஒரு பாட்டிலில் கொடுங்க. நம்ம இந்த யூரியா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கண்ணில் பட்டா எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் நம்ம கையில் படும்போதும் வாயில் படும்போதும் புண்ணாகாமல் இருக்கும். இந்த ஆசிட் சில்லரிங்கிறது வந்து கொஞ்சம் பவரானது தான். டைரெக்டாக பட்டுச்சு, கையில் பட்டுச்சு அப்படின்னா புண்ணாகும். கிளாத்தில் பட்டுச்சு அப்படின்னா கிளாத்தே டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த யூரியா ஆட் பண்ணுறோம் நம்ம இதில். இப்போ இது நம்ம 1 லிட்டர் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது. இது நம்ம பபிள்ஸ் தகுந்த மாதிரி, பபிள்ஸ் பேக்கிங்லாம் வருது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதத்தில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் எடுத்துக்கணும். இந்த பதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு நாள் விட்டிங்க, ஒரு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் விட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இது கலரு டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது தயார் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறி இந்த மாதிரி ஆகும். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் பபிள்ஸ் வந்து எடுத்து பபிள்ஸ் விட்டுக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட பபிள்ஸ் விடுறது இல்லை, இருந்தால் இதில் செஞ்சு காட்டிடுவேன். இப்போ கேனில் எவ்வளோ ப்ரைஸு? எது இதோடைய காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 1 லிட்டரு 15 ரூபா தான் காஸ்ட் வரும்.
1 லிட்டரு செய்யறதுக்கே 15 ரூபா காஸ்ட். சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டப்பா போட்டு 50 ரூபாய்க்கு விற்கிறான், 30 ரூபாய்க்கு விற்கிறான், மார்க்கெட்டில் நிறையா போகுது. ஆனால் நம்மளுடைய காஸ்ட் வந்து 1 லிட்டருக்கு வந்து 15 ரூபா. தயார் பண்ணணும்னா 1 லிட்டர் 15 ரூபா தான் காஸ்ட் வரும். எஃபெக்ட் எதுவும் வராது. எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% எஃபெக்ட் எதுவும் இருக்காது. கண்ணில் பட்டாலோ வாயில் பட்டால் அந்த புண்ணாகிற கம்ப்ளைண்ட் வரும் ஒரு சில கெமிக்கல் போடும்போது. இதில் அந்த மாதிரி ஆகாது. ஆனால் கண்ணில் பட்டால் எரிச்சல் லைட்டாக இருக்க தான் செய்யும். எல்லா சோப் ஆயிலுமே அதாவது சோப் ஆயிலுங்கிறது வேறு, எல்லா பபிள்ஸுமே அதே மாதிரி தான். எல்லா கம்பெனி பபிள்ஸுமே இந்த மாதிரியான இதுதான் வரும். நான் உங்களுக்கு பாருங்க 10 நிமிஷத்துலேயே வந்து இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து நல்லா வருது. இன்னும் ஒரு 1 ஹவர் இது வந்து நல்லா மிக்சிங் ஆகி இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு நல்லா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா பபிள்ஸ் நிறையா வரும். இல்லை ஒரு சில பேர் பபிள்ஸ் கென் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோமிங் நிறையா, அதாவது பபிள்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபங்க்ஷன்லாம் பபிள்ஸுக்குன்னு ஒரு கென்னு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கென்னில் நம்ம இதை போட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பபிள்ஸ் நிறையா பறக்கிற மாதிரியும் இதவே கொடுக்கலாம். நம்ம இதுவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுங்களுக்கும் இது நம்ம கொடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் பபிள்ஸ் விட்டு காட்டுறேன். ஒரு பபுள்ஸ் வந்து தயாரித்து அதை முட்டை விட்டே நம்ம காமிச்சிருக்கிறாங்க. 1 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப 50 லிட்டரோ 100 லிட்டரோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து சிம்பிளாக தயாரிக்கனாலும் தயாரிச்சிக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சபீனா கெமிக்கல் ஏஜென்சிலேயே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து போட்ட பதிவு எல்லாமே பாருங்கள். ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா முதலீட்டில் பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்கிறது, சோப் தூள் தயாரிக்கிறது, அதேமாதிரி வந்து ஜெல்லு, பாத்திரம் கழுவக்கூடிய ஜெல்லு தயாரிக்கிறது, ஏரியல் சர்ஃப் மாதிரியான பவுட்ரு தயாரிக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக முதலீடு எதுவும் தேவையில்லைங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா இருந்தாவே போதும். தாராளமாக வந்து இந்த தொழிலை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவே தாராளமாக நம்ம சபீனா கெமிக்கல்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அதேமாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரெடிமேடும் செஞ்சும் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது தொழில் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து தொழில் நோக்கோடு பார்த்திங்கன்னா நிறையா பதிவுகள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு இன்னும் ஆதரவு தந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேலும் இது பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம கற்பூரம் தயாரிக்கிறது, அதேமாதிரி வந்து சாம்பிராணி தயாரிக்கிறது, இதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட போகிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.